ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஏசிஎம்ஏ அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறதில்ல, சிஏசிஎம்ஏ படிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, இல்லை ஏதாச்சும் ஒரு கேஸ்லா கொஸ்டின் இல்லை ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற படிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறல. ஸோ புக்கு எல்லாமே கொஞ்சம் தூக்கி தூர வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த ஜாலியாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் அப்போ ஆக்சுவலாக என்ன தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து இன்னும் 30 days வருது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நம்ம படிக்கிறது ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம படிச்சுட்டே வர ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கான்செப்டும் மறந்துட்டே வருதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேண்ணா, இல்லை நிறைய படிக்க வேண்டி இருக்குது, இவ்வளோ போர்ஷன்ஸ் நம்ம எப்படி முடிக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேண்ணா, அதுக்கப்புறம் என்ன தான் நிறைய படித்தாலுமே இந்த எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். இந்த சந்திரமுகி படத்தில் அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிப்பரலாம். அந்த ஒரு ஃபியர்னஸில் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பயம் நமக்கு எதுக்கு? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிகாம் படிக்கிறோம், எம்பிஏ படிக்கிறோம், 10th 12th படிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் நீங்கள் பயப்படலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏசிஎம்ஏ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கிடையாது. எக்ஸாமை நீங்கள் படிக்கிறத அப்படி எழுதுகிற மாதிரி கிடையாது, ஒரு கேம் விளாடுற மாதிரி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் நீங்கள் விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் ஆக்சுவலாக யாக்கர் போட்டால் நம்ம எப்படி அடிக்கணும், ஸ்பின் போட்டால் நம்ம எப்படி அடிக்கணும், ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு பவுலர் வந்து எப்படி இருப்பாங்க, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம எக்ஸாம் மாதிரி இது ஸ்பின்னு போட்டால் இப்படி அடிக்கணும், யாக்கர் போட்டால் இப்படி அடிக்கணும், இந்த பவுலர் போட்டால் எப்படி அடிக்கணும்னு சொல்லி நம்ம எழுத போகிறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நம்ம விளாட போகிறோம். அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிச்சுக்கு எந்த மாதிரி நம்ம இருக்கோம், கிரவுண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள், ஆனால் ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க போகிறதில்ல. ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக ஃப்ரீயாக ஒரு லவ்வோடு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சிஏசிஎம்ஏவும் நம்ம பிகாம் மாதிரி எம்பிஏ மாதிரி அது கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதை நீங்கள் அப்ளை தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்டதை ஜஸ்ட் எக்ஸாமில் போய் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஜாலியாக ஒரு கிரிக்கெட் கேம் விளாடுற மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃப்ரீ மைண்டோட நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாலில் கூட 6 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கடைசி நேரத்தில் கூட நீங்கள் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ப்ரீ பிளான்டோட ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு வெல் எக்யூப்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. ஆல் தி பெஸ்ட்.